ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இந்த மைவே3 பற்றி போடுறதுனால எனக்கு வந்து நிறையா கமெண்ட்ஸ் வருது. ஸோ அதை பார்க்குறப்ப நெகட்டிவாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஆனால் ஏன்னா எனக்கு இத்தனை பேர் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்றவங்களாம் வர்றப்ப நிறையா பேர் இதில் இருக்காங்க அப்படின்றப்ப இன்னும் சந்தோஷமாக இருக்குது. மைவே3யில் வந்து நிறைய ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நான் வந்து யாருக்கு இது வரைக்கும் அப்ரோச் பண்ணல இந்த கம்பெனியை பற்றி. ஏன்னா எனக்கு இன்னும் சரியான பயம் போகலை. அமௌண்ட்டு கட்டி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதனால் பயம் போகலை. நான் மற்றவங்களும் எப்படி இதில் அப்ரோச் பண்ணுறேன், ஆனால் நான் அமௌண்ட்டு எடுத்துகிட்டு இருந்தாலும் கொஞ்சம் பயம் தெளிவாயிருக்கு. மற்றவங்களுக்கு இதை அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய சர்க்கிள், அதாவது என்னோடய வீட்டுக்காரு, என்னோடய ரிலேட்டிவை தான் நான் இதில் வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் என் மேலே நம்பிக்கை வரும். அப்புறம் தெரியாதவங்கள நான் போய் எப்படி அப்ரோச் பண்ண முடியும் இதில். அதனால் யோசிச்சுட்டே தான் இருக்கேன். நான் இன்னும் இது வரைக்கும் யாருக்கும் அப்ரோச் பண்ணது கிடையாது. ஆனால் பண்ணணும்னு ஆசை தான். ஏன்னா நான் டெவலப் பண்ண மாதிரி இது நல்லது. இது ஃபுல்லாக நம்மளுக்கு அமௌண்ட்டு ஃபுல்லாக நம்ம கிடச்சி நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது நம்மளை மாதிரி 4 பேர், ஏன்னா அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம வந்து அந்த நாளை போட்டுறதே பெரிய விஷயமா இருக்குது. கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ நிறையா பேர் நினைக்கிறாங்க. அவங்களுக்காகவாவது நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதை அப்ரோச் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. ஆனால் இப்போ வந்து நம்மளே அதில் வந்து நீ ஃபுல் முழுசாக நல்லபடியாக ஒரு ஏர்னிங் பண்ணாமல் நம்ம அடுத்தவங்களை எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் என்கிட்ட வழியை கேட்டு வரவங்களுக்கு இதை பற்றி நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அப்ரோச் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அப்படி தான் என்னோடய சிஸ்டர் வந்து நான் போட்டிருக்கிறது வந்து ஒரு அக்காட்ட சொல்லியிருக்காங்க. அந்த அக்கா வந்து எனக்கு கொஞ்ச நாள் தான் பழக்கம், ஆனால் நல்லா பேசுவாங்க. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட அந்த அக்கா வந்து இதை பற்றி கேட்டாங்க. இந்த மாதிரி நீ போட்டிருக்கேம்லப்பா, உன்னோட சிஸ்டர் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க்கா, நான் போட்டு இப்போ கொஞ்ச நாள் தான்க்கா ஆகுது அப்படின்னு. அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுப்பான்னு சொன்னாங்க. அதை பற்றி சொல்கிற காட்டிலும் என்னோடய ஃபீலிங்ஸ் என்னவோ நான் அந்த அக்காட்ட ஷேர் பண்ணேன். அக்கா இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன், வந்து நம்பிக்கை இல்லாமல் தான் போட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய நம்பிக்கை வந்துச்சு, அதனால தான் நான் இவ்வளோ அமௌண்ட்டை கட்டி நான் போட்டிருக்கேன். அமௌண்ட் வந்து எனக்கு முன்ன பின்ன வந்து டக்குன்னு வரல, அதனால் அது தெரியாமல் சொல்லியிருப்பேன். கட்டிட்டேன்க்கா அப்படின்னு சொன்னேன். ஸோ இதில் நம்பிக்கை, இப்போ இவ்வளோ நம்பிக்கையோடு போட்டிருக்கப்பா, இதை ஏமாற்றிட மாட்டாங்களா அப்படின்லாம் நம்மளுக்கு வர சந்தேகமே அந்த அக்காவுமே கேட்டாங்க. இல்லைக்கா, நான் நம்பிக்கையோடு தான் போட்டிருக்கேன். எனக்கு வந்து இதில் வந்து முழுக்க ஒரு சில நம்பிக்கை இருக்குது. பத்தாக்குறைக்கு வந்து வாராகியம், அதாவது சாமி மேலேயும் நம்பிக்கை வச்சு தான்க்கா நான் இதை போட்டிருக்கேன், இது உண்மையை சொல்லணும்னா அப்படின்னு சொல்லி தான் அந்த அக்காட்ட சொன்னேன். சரிப்பா, இப்போ அந்த 1 லட்சம் கட்டின அவங்களுக்கு என்ன டவுட்னா, பாதி அமௌண்ட்டாக கட்ட முடியாதா அப்படின்ட்டு. ஏன்னா யாருக்காக இருந்தாலும் முழு அமௌண்ட் பெரட்டுறது கஷ்டம்தான். இல்லைக்கா, அப்படி செய்கிறது பெனிஃபிட் கிடையாது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இதில் வந்து எனக்கு ஆஃபர் கிடைக்குன்றத விட அவங்களுக்கான சுச்சுவேஷன் நம்ம புரிய வைக்கணும். ஏன்னா இது வந்து போட்டிங்கன்னா மந்த்லி நீங்கள் ஒரு அமௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாங்க்கா. ஓஎம்ஓ பிஎம்ஓ ஆகுங்க, அதுக்கப்புறம் நம்ம அமௌண்ட்டு போடுறத பற்றி பேசலாம். ஏன்னா முழு நம்பிக்கை உங்களுக்கு வர வரைக்கும் நீங்கள் வந்து இதில் அமௌண்ட் போடுறது இன்னும் கஷ்டம்தாங்க்கா அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா பயத்தோடவே என்னை பார்ப்பாங்க. அதுக்கு நம்ம வந்து முதல்ல வந்து ஓஎம்ஓ இல்லை பிஎம்ஓ போட்டுக்கோங்கக்கா. அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் நம்பிக்கை வந்த பிறகு, இல்லை இது ஒரு கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டை எடுத்தப்போ நம்பிக்கை வந்த உடனே அதில் நீங்கள் இன்வால்வ் போட்டுக்கோங்க அப்படின்னா நான் சொன்னேன். ஏன்னா நானுமே முதல்ல இன்வால்வ் ஆகலை, அதனால் அந்த அக்காவும் அந்த பயம் இருக்கும் கண்டிப்பாக. அதனால் ஏன்னா அவங்களோட சுச்சுவேஷனு கஷ்டமான இருக்கிறதுனால தான் நம்மகிட்ட வந்து இதை பற்றி கேட்குறாங்க. நம்மளும் இதில் போட்டால் ஏதாவது கெயின் பண்ணிடல மாட்டோமா அப்படின்ற நம்பிக்கை தான் கேட்குறாங்க. என்னோடய தாட்டோ என்னோடய அப்ரோச்சோ இப்படி தான் நான் செய்கிறேன். அவங்கள வந்து உடனே நம்பிக்கையோடு இதை போட்டே ஆகணும்னு நான் சொல்ல கிடையாது. உங்களுக்கு எப்போ முழு நம்பிக்கை வருதோ அப்போ நீங்கள் போடுங்கக்கா. அது வரைக்கும் நீங்கள் ஓஎம்ஓ பிஎம்ஓ ஆகுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போக உங்களுக்கு நம்பிக்கை வந்தால் மட்டுமே நீங்கள் அதுக்குள்ளேயே முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் கடன் வாங்கி தான் அமௌண்ட் ரெடி பண்ணணும். பைய ரெடி பண்ணுங்கள், அவசரம் இல்லை. ஏன்னா கடன் வாங்கி நம்ம அமௌண்ட்டை வந்து எப்படினாலும் அதை அடைக்கிறதுக்கு தான் நம்ம கரெக்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த அக்காவுக்கு புரிய வச்சேன். சரிப்பா, நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அக்கா முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறப்ப எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். ஏன்னா நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம மேலே இருக்க நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கான புரிதலை வந்து ஏதோ கொஞ்சம் புரிய வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ளே வந்துச்சு. இதில் வந்து நான் இப்போ இந்த அக்கா வந்து முழுசாக உள்ளே இறங்க சொல்ல கிடையாது, நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் தான் இறங்க சொல்கிறேன். ஆனால் என்னோடய வீட்டுக்காரர் கண்டிப்பாக எனக்காக வந்து இறங்குவாங்க. அதே மாதிரி எல்லோரும் இறங்கணும் அவசியம் கிடையாது இதுக்குள்ளே, இந்த மைவே3க்குள்ளே. இதில் வந்து நிறையா ப்ராடக்ட் எப்படி இதில் நம்மளுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறோன்னு அந்த அக்காவுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. நான் சொன்னேன், இந்த மாதிரி ப்ராடக்ட்டு சேல்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து சேலரி கொடுப்பாங்க, நெட்வொர்க்கிங் தாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணி வச்சேன். இன்னி இந்த SG1 SG2 லெவல்லாம் இன்னி கம்ப்ளீட்டாக நான் வந்து யாருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி இதை ஃபுல் டீட்டெயில் பண்ணலை. நம்ம எப்படி பயந்தோம், நம்மளோட சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத அந்த அக்காவுக்கு புரிய வச்சேன். அந்த அக்காவும்
என்ன பண்ணாங்க, இதில் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் கம்பல்சரி அமௌண்ட்டு கட்டணும்னு சொன்னதுனால தான் அந்த அக்கா சரி அப்படின்ட்டாங்க. யோசிக்கிறாங்க. சரி யோசிக்கட்டும், அவங்க அதனால் ஒன்றும் கிடையாது. யோசித்து பண்ணால் பொறுமையாக எதனாலும் பொறுமையாக பண்ணட்டும் அப்படின்னு நினச்சி தான் நான் விட்டுருக்கேன். இதுவே நம்ம வந்து யாரையும் கம்பல் பண்ணி செய்கிறதோ அது வந்து ரொம்ப தப்பு என்னை பொறுத்த மட்டும் இந்த விஷயத்தில். ஏன்னா எனக்கான பயம் எல்லாருக்கும் இருக்குன்னு எனக்கும் தெரியும். எனக்கு இது மட்டும் வேலை கிடையாது. என்னோடய வீட்டுக்காருக்கு நான் அவரோட தொழில் சார்ந்த முறையில் நான் ஹெல்ப் பண்ணணும். அடுத்தவங்கள வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கு வந்து டைம் வந்து கம்மி தான். ஏன்னா எனக்கு குழந்தைங்களும் இருக்காங்க. அதனால் எனக்கு என்னோடய வீட்டுக்காருக்கு மட்டும் இதை நான் போடலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அவங்களா வழியை கேட்டு வரதுனால தான் நான் சொன்னேன். இல்லாட்டி நான் யாருக்கும் போய் இதை சீக்கிரம் அப்ரோச் பண்ண மாட்டேன். நான் எடுத்துகிட்டு ஆனால் என்ன மாதிரி அவங்களும் நான் இதில் பயனடையணும் அப்படின்னு நினச்சி தான் நான் அவங்களுக்கு இதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். என்னோடது பிடிச்சது அப்ரோச் பண்ணது வந்து ஓகே அப்படின்னா மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு இதில் தெரிஞ்ச டீட்டெயிலாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி. கமெண்ட்ஸ் கொடுத்த ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம்.